இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அதிகாலை ஜெபங்கள் வலுப்பெறட்டும், விண்ணப்ப வேண்டுதல் திரளாகட்டும். அதிகாலை ஜெபங்கள் வலுப்பெறட்டும், விண்ணப்ப வேண்டுதல் திரளாகட்டும். தேசம் அழிவதை பார்க்கின்றோமே, கருத்தாய் ஜெபிக்க உறுதி கொள்வோம். தேசம் அழிவதை பார்க்கின்றோமே, கருத்தாய் ஜெபிக்க உறுதி கொள்வோம். ஜெபிக்கும் உள்ளங்கள் எழும்பட்டுமே, ஜெபத்தால் உள்ளங்கள் அசைந்திடுமே. தளர்ந்த முழங்காலை பலப்படுத்தி, தளராமல் ஜெபிக்க கரம் கொடுப்போம். ஜெபிக்கும் உள்ளங்கள் எழும்பட்டுமே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த நவம்பர் மாதம் முதல் தேதியிலே உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கடந்த 10 மாதங்கள் கண்மூடி விழிப்பது போல வேகமாய் கடந்து விட்டது. இந்த மாதத்திலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பாருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேதத்திலும் பார்ப்பில் என்று சொன்னால் சுவிசேஷங்களிலே, அதுவும் இயேசு பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பதை பார்க்க முடியும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் நிறைய காரியங்களை ஜெபத்தை குறித்தே பேசியிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த மாதம் ஒரு ஜெபத்தின் மாதம். அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும், காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற சவால்கள் ஏராளமாக இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு காரியங்களையும் மேற்கொள்ள வேண்டுமானால், ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபத்தால் மட்டுமே நாம் செய்ய முடியும். அதுதான் தேவனோடு நம்மளை கனெக்ட் பண்ணுகிறது. தேவனிடத்திலே சொல்லவும், தேவனிடத்தில் காரியங்களை தெரியப்படுத்தவும், அவரிடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கிறது. அதனால் இந்த நாட்களிலே தேவ ஆவியானவர் நம்மளை நிரப்பவும், ஜெபத்தின் ஆவியால் நிரப்பப்படவும், அதிகமாய் ஜெபிக்கவும் நாம் கர்த்தரிடம் கிருபை கேட்போம். வேதத்திலே ஆதியாகமத்திலிருந்து பார்ப்போம் என்று சொன்னால் சாதித்தவர்கள், சரித்திரம் படைத்தவர்கள் அத்தனை பேருமே ஜெப வீரர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். ஏனோக்கை குறித்து பார்க்கும் பொழுது தேவனோடு சஞ்சரித்தாராம். பாருங்களேன், தேவனோடு கூட நடக்கக்கூடிய, பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய, அவரோடு கூட உறவாடக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருந்தார். நோவாவின் காலத்திலே பார்க்கும் பொழுது பூமி எங்கும் சீர்கட்டு போயிருந்தது. ஆனாலும் கூட அந்த சூழ்நிலையிலும் பாவம் நிறைந்த உலகத்திலே, சாபம் நிறைந்த நாட்களிலே நோவா தேவனோடு சஞ்சரித்தார், நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாமும் தேவனோடு நடக்க முடியும், இடைவிடாமல் அவருடைய தொடர்பில் இருக்க முடியும், அவரோடு பேச முடியும், ஜெபிக்க முடியும் என்பது உறுதியாகிறது. அப்படியே தானியேலின் புஸ்தகத்துக்கு வரும்பொழுது சிங்கத்தின் கெபியிலே தூக்கி போட்டாச்சு. ஆனால் அந்த சூழ்நிலையில ராஜாவால் காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் ராஜா சொன்ன வார்த்தை பாருங்கள், இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற. தானியேல் எப்பொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிறார். எப்பவும் அது முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? எப்பவுமே ஆராதித்தால் அரண்மனையில வேலை செய்ய முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. முடியும். எப்பொழுது இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் ஆண்டவர் மேல இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாமும் எப்பொழுதும் ஜெபிக்க முடியும். நடக்கும் பொழுது, உட்காரும் பொழுது, பேசும் பொழுது, அங்கங்கு வேலைகளை செய்யும் பொழுது கூட ஆண்டவரோடு கூட கனெக்ட்ல இருக்க முடியும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஒரு காரியத்தை நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். வல்லமையாய் பயன்படுத்தின ஊழியர்கள் எல்லாம் உட்கார்ந்து ஒரு காரியத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணாங்களாம். என்னன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அது அவசியம். காத்திருந்து நாம் இடைவிடாமல் ஆண்டவரோடு ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் காரியங்கள் வெளிப்படும், கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்படி ஜெபிக்க முடியும்? இஸ் இட் பாசிபிள்? அது முடியுமா? ஒரு வீட்டில் உட்காந்து அங்கே ஒரு டேபிள் முன்னாடி உட்காந்து அவங்க அதை குறித்து ஆலோசிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஒருத்தர் சொன்னாராம், நேரத்தை அதுக்குண்டு ஒதுக்கிக்கணும், பிளான் பண்ணணும், ஷெட்யூல் போட்டுக்கணும், டைம் டேபிள் போட்டுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொன்னாங்களாம். முடிவு எட்டலை. அது எப்படி 24 மணி நேரம் அல்லது விழித்திருக்கிற நேரத்திலாம் ஜெபிக்கும், மற்ற வேலையை செய்யும்போது அதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டும், நடக்கும்போது, வாகனம் ஓட்டும் போது, அப்படி பல காரியங்களை சொல்லி கொண்டிருந்தார்களாம். அப்போ அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு வயதான அம்மா இவங்க டிஸ்கஷன் பார்த்து குழம்பி இருக்கிறத பார்த்து, ஏன் அது முடியாத, இது லேசான வேலை தானே, இதுக்கு போய் இவ்வளோ குழம்புறீங்களா, என்னம்மா சொல்கிறா அப்படின்னாங்களாம். தன்னுடைய அனுபவத்தை சொன்னாங்களாம். காலையில் எழுந்த உடனே பல் விளக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட அப்பவுமே பல் விளக்கிட்டே ஜெபம் பண்ணுவேன். எப்படி தெரியுமா? ஆண்டவரே, என் வாயில மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தை வந்துடக்கூடாது, மற்றவங்களை துக்கப்படுத்துகிற வார்த்தை வந்துடக்கூடாது, தவறான வார்த்தைகள் வந்துடக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் வந்துடக்கூடாது, பக்தி விருத்திக்குள்ள வார்த்தை வந்துடணும்னு ஜெபம் பண்ணுவேன்.
அடுத்துல நான் ப்ரெஷ் அப் பண்ணி குளிக்கும் போது, ஆண்டவரே இந்த தண்ணீர் என்னை எப்படி அப்படி சுத்தமாக்குறது, அதே மாதிரி நீர் என்ன சுத்தமாக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அதே மாதிரி ஆகாரத்தை நான் உட்கார்ந்தேன்னா, நீர் எனக்கு ஆகாரத்தை கொடுத்துருக்கேன், அதே மாதிரி உங்களுடைய வார்த்தையினால் என்னை நிரப்புங்கப்பா, ஆகாரமா என்னுடைய வார்த்தை இன்னைக்கு எனக்கு கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுவேன். இப்படி இங்க வந்து வேலை செய்யும்போது, வீட்டு வேலை செய்யும்போது, பாத்திரங்களை துளக்கும் போது உழவு சுத்தமாக மாறி அப்படியே ஒளி வீசுற அளவுக்கு நல்லா மாறிடுறது போல என்ன உள்ளும் புறமா சுத்திகரித்து ஒளி வீச வைங்கன்னு ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கொண்டே வந்தாங்களாம். சொல்லிக்கொண்டே வந்தோடனே இவங்க ஏமாமா போதும், இப்போ நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். பாருங்க, நாமளும் ஒரு வேலை செய்யும் பொழுது அந்த வேலையை வைத்தே நாம் ஆண்டவரோடு கூட உறவாட முடியும், பேச முடியும். நடக்கும் பொழுது, நான் நடக்கிறப்பா, நீங்க என் கூட வாங்க, நான் வாகனத்தை ஓட்டுறேன், நீங்க என் கூட வாங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க. படிக்கும் போது, துதிக்கும் போது, ஜெபிக்கும், ஒவ்வொரு காரியங்களும் அழகாக பண்ண முடியும். ஏன் தூங்கும் பொழுது கூட நம்முடைய ஆத்மாவை தேவனோடு இணைக்க முடியும். தாவீது ஆத்மாவோடு பேசவில்லையா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரன்னு சொல்லுகிறார். ஆத்மா கலங்கும் பொழுது, மன அழுத்தம், நீ ஏன் தேங்குகிறாய், ஏன் கவலைப்படுகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி அந்த அளவு பேசுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வந்தால் தேவனோடு நாம் நடக்க முடியும், இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும். நடந்து போகும்போது அங்கே டாஸ்மார்க்கை பார்க்கிறோம், அல்லது கொடிய காரியங்களை பார்க்கும்போது, ஆண்டவரே இந்த ஜனங்களை மாற்ற மாட்டீரா, இந்த குட்டி பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர மாட்டீரா, இந்த வாலிப பிள்ளைகளை பக்கம் திருப்ப மாட்டீரா, ரட்சிக்கப்படாம பக்தி நிறைந்த ஜனங்கள் எங்க தேசத்துல கோடிக்கணக்கா இருக்கிறாங்களே, எவ்வளவு தங்கள் தெய்வங்கள் சொல்லுகிறதிலே வைராக்கியம் பாராட்டுகிறார்களே, அவர்களை நீர் மீட்க மாட்டீரா, ரத்தத்தை சிந்திருக்கிறீரே. நடக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, பழகும் பொழுது கூட உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்க முடியுமே. இந்த மாதம் நாம் அதை செய்ய போகிறோம். என்ன வருகை சமீபமா இருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளையும் பார்க்கணும், அது உக்கிரமாக போகிறது. முடிவு வரும் என்று சொல்லுகிறால் முடிவுக்கு வாய்ப்பே இல்லை. கொள்ளை நோய் ஆரம்பமாகி தேசங்களிலே மாஸ்க் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. மழை வெள்ளம் எல்லாமே இப்போ அலர்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ரெட் அலர்ட்டுங்கிறாங்க, பிரேக்கிங் நியூஸ்ங்கிறாங்க. பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுகிறது. என்ன நடக்கும் என்று தெரியாமல் பதற்றத்தோடு இருக்கிற சூழ்நிலை பார்க்க முடிகிறது. எங்கு எவ்வளவு எப்படி மழை பெய்யும் என்று சொல்லி நிதானிக்க முடியவில்லையே. பூமி அதிர்ச்சி, மழையில நிலச்சரிவுகள், ஏராளமான ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். விபத்துகள், ஆபத்து நிறைந்த நாட்களில் வந்து விட்டோம். நமக்கு ஒரே ஒரு தப்பு வைக்கக்கூடிய வழி ஜெபம். கடைசி நாட்களில் இவைகள் எல்லாம் சம்பவிக்கும். வேலை இழப்பை பார்க்கிறோம், என்ன தற்கொலைகளை பார்க்கிறோம். ஆனால் இவைகள் தப்பிக்கொள்வதற்கு வழி என்னென்று சொன்னால், லூக்கா 21:36 இயேசுவே சொல்லியிருக்கிறார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இவைகளுக்கு தப்ப வேண்டுமானால் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுது நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்க பாத்திரவான்களை மாறிவிடுகிறோம். அதை ஜெபாவினால் நிரப்பும்படியாய் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம், ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவம், ஆண்டவரோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவம், அதையும் தாண்டி ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிச்சயமாக நடத்துவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. இந்த மாதத்தை உடைய கரத்திலே வாங்கி உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த மாதம் எங்களுக்கு பயனுள்ளதாய் உடைய நாமத்திற்கு மகிமை பொருந்தினதாக இருக்கட்டும் அப்பா. இந்த மாதத்தில் 30 நாட்கள் நீர் கொடுத்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் கிட்டி சேரத்தக்கதாய், உம்மை நென்னுமாய் அதிகமாய் பற்றி கொள்ளத்தக்கதாய், உம்மோடு நடக்கத்தக்கதாய், உம்முடைய அன்பினால் நிறைந்து, உம்முடைய ஆவியினால் நிறைந்து, உம்முடைய வல்லமையினால் நிறைந்து காரியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை தாங்க. யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, யாருடைய வாழ்க்கையெல்லாம் ஜெபம் குறைந்து விட்டதோ, யாருடைய வாழ்க்கையெல்லாம் புலம்பல்களும் வேதனைகளும் சின்ன சின்ன காரியங்களை குறித்து கஷ்டத்தோடு கண்ணீரோடு கடந்து போறாங்களோ, அவைகள் எல்லாவற்றையும் தூக்கி வைத்து விட்டு உம்முடைய பாதத்திலே விழுந்து உம்முடைய பாதத்திலே முழங்கால் படியிட்டு, நீர்தான் எல்லாம் ஆண்டவரேன்னு சொல்லி உம்மோடு கூட இணைக்கப்பட்டு தொடர்புக்குள்ளே எப்பொழுதும் இருக்கத்தக்க கூடிய பாக்கியத்தை தாங்க. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இடைவிடாமல் ஜெபிக்க, இடைவிடாமல் ஆராதிக்க என் வழிகளிலெல்லாம் நினைத்துக் கொள்ளும் பொழுது பாதைகள் செவையாகும் சொல்லியிருக்கிறீங்கப்பா. அந்த பாக்கியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுங்க. விபத்துகள், ஆபத்துகள் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. காரியங்களை கைக்குடி வர பண்ணுங்க. மழையும் வெள்ளமும் நிறைந்த அந்த நாட்களிலே, இந்த சீதோஷ நிலைகள் மாறி இருக்கின்ற சூழ்நிலையிலே கர்த்தர் தமது கரத்தை நீட்டி அற்புதங்களை செய்வீராக. ஒவ்வொரு ஜனங்களுக்கும், குடும்பங்களுக்கும், தேசங்களுக்கும் பாதுகாப்பு உண்டாகட்டும். மகிமையான காரியங்களை செய்யுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகனமையுமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த மாதம் முழுவதும் ஜெபிக்கும்படிய தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் அந்த பலனை கொடுப்பார். ஜெபிப்போம். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். God bless you. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே.